ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனிஷா ஐகான் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கு சூப்பரான சைட் டிஷ் அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல அவரைக்காயில் கழுவி கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்துட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் மனிஷா ஐகான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, பூண்டு ஒரு 4 பூண்டு பெரிய பல்லாக இருந்ததுனால நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டேன். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஒரு 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா காய் வேகும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசனை போனதும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அவரைக்காய் தண்ணியை மட்டும் இப்போ சேர்த்து அதில் கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதித்து தண்ணி கொஞ்சம் வற்றி வந்துடுச்சு. இப்போ வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற அவரைக்காய்ங்களை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு குறைவாக இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். இந்த அவரைக்காய் பொரியலை சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடலாம், சுவையாக இருக்கும். தேங்க்யூ.